வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக என்னதான் வா எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை கேமரா உமன் வந்திருக்காங்க. ஏன்னா கம்முனி சாப்பிட்றதுக்கு போட்டோவில் வராது, தனியாக உட்காந்துக்கும். நீ சொல்லவே வேணாம், நானும் போட்டுருவோம். அப்படிலாம் தானே போடாது. 10 வச்சோடனே பார்த்தீங்கன்னா மழை பழத்தில் அப்படியே மேக லைட்டாக இருந்துட்டு காற்று வேறு போட்டு அடிச்சு நவுத்துது. மழை வரத்துக்குள்ளே சோறு ஆக்கணும். சோறு ஆக்கி சோறை திங்கணும் வேறு. பட்டை, கிராம்பு, சோம்பு, வேம்பு இந்த எல்லாமே பிரியாணி போடுற மசாலாலாம் போட்டு இப்படி வச்சு இப்படி போடணும். அப்படி போயிட்டு அப்படி வெளியே வந்துடணும். ஆமாம், புதுசாக கேமராமேனுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். எங்களுக்குன்னு கேமராமேன் இல்லை. அதுக்காக கேமராமேன் யாரும் வாண்டட் கேட்காதீங்க, தரமாட்டோம். ஏன்னா எங்கள்கிட்ட காசு இல்லை. ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்து போகிறதே 1 நாள் 2 நாள், அதுக்கே காசு பத்தல. நாங்களே கை காசு போட்டு ஆளுக்கு 10 ரூபா போட்டு செஞ்சு. பச்சை மிளகா பிரியாணியில் போடுறப்ப வெடிக்குதுன்னா சும்மா லைட்டாக ஒரு கீரல் போட்டு விட்டுறது வெடிக்காது. ஆஃபே பண்ணாத அங்கே சொல்லிட்டு போடுற பச்சை மிளகா சவுப்பா இருக்கிறவங்க இப்போ போடுறா. இந்த வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொன்னிறமும் வந்துட்டு எடுக்கணும்பாங்க. பொன்னிறம் மண்ணிறம்லாம் வந்துட்டுலாம் இல்லை, நல்லா செவன்னு ஆகுது. அப்போ தான் பிரியாணி பக்காவாக இருக்கும். தக்காளி, நாட்டு தக்காளி அவங்க ஊரில் இது நாட்டு தக்காளி. தக்காளி நல்லா போட்டு இண்டி கொஞ்சோண்டு கல் உப்பு போடணும். கூட இந்த தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இதாகிறது லேட் ஆயிடும். அதனால கொஞ்சோண்டு கல் உப்பு லைட்டாக இதில் போட்டுக்கலாம். கல் உப்பு போடுறேன். இதெல்லாம் ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும் தான் சொல்லுவான். ஷார்ட்ஸில் பார்த்துட்டு வந்து அது போடல இது போடலாம் சொல்லக்கூடாது. ஷார்ட்ஸில் சும்மா தான் போடுவான். 1 நிமிஷத்தில் எல்லாரும் சொல்ல முடியாது. கல்லுப்பே கேட்டா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிரியாணி மசாலா கலக்கு 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 கலக்கு. டேய் அவங்க ஏவாள் மசாலா இருக்குறாங்கடா உன்னைய. மிளகாத்தூள், எண்ணெய் தனி மல்லித்தூள் சொல்றோம். நம்ம கஷ்டத்துல இருக்கணும் அவங்களுக்கு தெரியணும்ல. பட்டணத்துல பிரிச்சு போடுறானுங்க கஷ்டம். மசாலா இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. மசாலா நல்லா போட. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உப்பு பத்தாதனால மிளகாத்தூள் உப்பே ஓடுறோம். உப்பு போட்டீங்க என்னடா? அது தக்காளி இதே வருதுடா. 2 கிலோ கறி 2 கிலோ கறி நான் சொல்லிட்டு இருக்கேன்.
நல்லா பெரிய பெரிய கறி மக்களே. You are from? இந்த பீஸ் எனக்கு மக்களே. இது நான் பாருங்க புக் பண்ணி வச்சிட்டேன். இந்த பீஸ் எனக்கு. लड़का और लड़की. No. எதுவும் பண்ண முடியாது. நீ ஆட்டாதடா, நான் சுத்துறேன்டா, நீ ஆட்ட சரியா சுத்துற. இன்னி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொதிஞ்சிருச்சு. நல்லா அரிசி போட்டுக்கிறோம். என்ன வரும் அவங்க அம்மா ஒரு போய் பாத்திரம் அழிக்கிட்டு வந்துட்டோம். கல்யாணம் இருக்கலாம் போல. திருப்பிடு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தம்மு போடுறோம். என்ன அந்த தம்முலடா. அங்க காட்ட எலுமிச்சு பழம் அடிக்கிறதா. எலுமிச்சு லைட்டா புளிஞ்சு விட்டுக்கலாம். இங்க காட்டுப்பா. இது கூடவே கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம். மேலே வந்து நம்ம இது வைக்கிறது பதிலாக தண்ணி வச்சு அழுத்திருக்கோம். கீழே நெருப்பு இருக்கு. அதில் அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிக்கும். அது சூடாலாம் இல்லை. ஆ எடுத்துட்டாலே அதை எடுத்து கிண்டி விட்டு சரியா போயிடும். கிண்டு அடியில இருந்து மேல வரைக்கும் கிண்டு. கிண்டுறா, அடியில் இருக்க சாப்பாடு மேல வரணும்டா. பீஸ் புல்லா எல்லாட்டு போறாருங்களா? அதுல ஒரு நியாயம் இருக்கு, ஒரு தர்மம் இருக்கு. இங்க வர்ற, இங்க வர்ற, கிண்டுறா கிண்டுறா. பிரியாணி மச்சானுக்கு பேசுறா. அவன் எங்க இருக்க எங்க ராகுலுங்களா? அவன் இவ்வளவு நேரம் இங்கே தான் நின்னான். அதுதான் பீஸ் இருக்கு. அதை விட தொடக்கடி
பீஸ் மாத்திக்கிறேன்டா. ஏன்? சரி கொடு. என்னடா? எனக்கு அதான் எனக்கு பிடிக்கும். போதும். ஏடா பீசியா காணா வெறி எழுப்புதா இருக்கு. உள்ள விட்டல எடுத்துட்டா. எப்படி சாப்பிடுவோம்? நம்ம எப்படி சாப்பிடுவோமே? சாப்பிட மாட்டாரு அவருக்கு அன்னைக்கு அவரு ஒரு நாளைக்கு ஞாயிற்று காணலாம் அப்படிங்க நம்மள மாதிரியே அது நல்லா அதுக்கு நான்